அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கும் மேலான தேவனும் என்னிடைக்கும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. கடந்த மாதங்களிலே ஆண்டவராக இயேசுடைய பாடு மரணத்தை தியானித்தீர்கள், ஈஸ்டர் பண்ணி கொண்டாடி விட்டீர்கள். சரி, நான் அன்போடு ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டீர்களா? வேதத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் அவர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதையும் எத்தனை பேர் அறிந்து கொண்டீர்கள்? தாமதிக்காதீர்கள். தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தாய் முடிந்துவிடும். இன்றைக்கு அடிமை மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 8 அதிகாரம் 32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அப்பமாக பெற்று கொடுத்து இந்த வார்த்தையின் ரகசியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஒருவர், அவருடைய குமாரன் ஒருவர், 2 பேராக நிச்சயமாக காணப்படும். அது உண்மை. இப்படிதான் எல்லா வசனமும் காணப்படுகிறது. அப்படியான இதில் உள்ள ரகசியம் என்ன? நிச்சயமாக 1 தீமோத்தேயு 3:14 உள்ள தேவ பக்திக்குரிய ரகசியத்தை இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு அன்பான ஊழியக்காரர்களும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை தாழ்மையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த கடைசி நாட்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா, கிறிஸ்தவர்களுக்கு என் பிள்ளைக்கு நான் ஒருவர் தான் தேவன் என்பதை ஆணித்தரமாக அவர் நிரூபிக்கிற காலம். சாத்தானாலே மறைக்கப்பட்ட உண்மையான சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி ஜெயம் எடுக்கிற ஒரு காலம் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின்படியாக 1 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வேற யாரும் வரல. God manifested in flesh. நம்முடைய பிதாவாகிய தேவனே, நம்ம சிருஷ்டித்த நம்முடைய பிதாவாகிய தேவனே மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது தேவ பக்திக்குரிய ரகசியம். அப்போ ஒரு ரகசியம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு குமாரன் இருந்தார், அவர் வந்தார் சொன்ன ரகசியம் கிடையாது. அப்போ தேவனே மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது தான் ரகசியம். எப்படி வெளிப்பட்டார்? இதோட ரகசியம் என்ன? அப்படியானால் அவர் பிதாவாகிய தேவனே மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக அவர் குமாரனாக வெளிப்பட்டார் சொன்னால் ஏன் பிதா பிதா என்று அவர் அழைக்க வேண்டும்? இது ஏற்கனவே பல தடவை சொல்லிவிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த கடைசி நாட்களில் யோவான் 16:25 படியாக இவைகளை நான் ஓமையிலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வரும், ஒரு காலம் வரும், அப்பொழுது ஓமையிலாக பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக அறிவிப்பேன். அப்படியான இதுவரைக்கும் அவர் பிதா குமார் என்று பேசினது யூதர்களுடைய கண்களை மறைத்து புறஜாதிகளாகிய நமக்கு, பார்த்தீங்களா, இன்றைக்கு பாடு மரத்தை ஆயத்தமாக ரட்சிப்பை தியானம் பண்ணினீர்கள் அல்லவா? அந்த புறஜாதியில் நம்முடைய புறஜாதிகளாகி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஓமையாக பேசினார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள், கண்கள் திறக்கப்படட்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவர் பூரண மனுஷனாக இருந்தார், பூரண தேவனாக இருந்தார். தெய்வீகத்திலும் பேசினார், மனுஷத்திலும் பேசினார். இது ஒரு பெரிய ரகசியம். காட் மேன். பாருங்க, அவர் தெய்வீகத்திலும் மனுஷத்திலும் பேசி தான் மாம்சத்திலே வெளிப்பட்ட பிதா என்பதை மிக ஆணித்தரமாக அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அது இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுப்பீர்களாக. இன்றைக்கு அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சிலுவையிலே அவர் சொன்ன 7 வார்த்தைகளை கடந்த வாரம் நீங்கள் தியானித்தீர்கள். ஆமேன். ஆனால் அந்த 7 வார்த்தைகளும் அவர்தான் மாம்சத்திலே வெளிப்பட்ட பிதா என்பதை எப்படி அவர் நிரூபித்து காட்டுகிறார் என்பதை பார்ப்பீர்களாக. அவர் தேவனாக இருந்தார், மனுஷனாக இருந்தார், தெய்வீகத்திலும் பேசினார், மனுஷத்திலும் பேசினார். இதை தயவு செய்து மனதில் வைத்துக்கொண்டு வேதத்தெல்லாம் வாசியுங்கள், எல்லா சந்தேகமும் தீர்ந்து போய்விடும். முதலாவதாக, மனுஷனாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். ஆனால் தேவனாக மற்ற எல்லாருடைய பாவங்களை மன்னித்து தான் மாம்சத்திலே வெளிப்பட்ட பிதா என்பதை அவர் நிரூபித்தார். ஏன்? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருவருமே கிடையாது. ஆமேன். இரண்டாவதாக, அவர் மனுஷனாக ஒரு கல்லனை போல அவர் சிலுவையில் தொங்கினார். ஆனால் தேவனாக அந்த கல்லனுக்கு ரட்சிப்பை கொடுத்து தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த பிதா என்பதை நிரூபித்தார். ஏன்? ரட்சிப்பு கர்த்தருடையது.
ஏசாயா 43:11 சொல்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் சொன்ன அந்த பிதாவாகிய தேவன் தான் இயேசுவாக வெளிப்பட்டு இரட்சிப்பை கொடுக்கிறார். எவ்வளவு அழகாக தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை இந்த 2ஆம் வார்த்தை மூலமாக நிரூபிக்கிறார் பாருங்கள். மூன்றாவதாக பாருங்கள், யோவான் 19:25 படியாக மனுஷனாக தம்முடைய தாயாரை பார்த்து பேசின சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனாக, ஆனால் தேவனாக ஸ்திரீயே உன் தாய். அவர் என் தாய்னு சொல்லவே இல்லை, ஸ்திரீயே உன் தாய். பாருங்கள், அவர் தேவனாக வெளிப்பட்டு தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த பிதா என்று நிறுத்தார். ஏனென்றால் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3 பாருங்க, மெல்கிசேதேக்கு மாம்சத்தில் வெளிப்பட போற தேவனுக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து பூரண அடையாளம். அவர்தான் பிதா என்பதை நிரூபிக்க பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது, வம்ச வரலாறும் கிடையாது. ஹல்லேலூயா. இதன் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக ஸ்திரீயே உன் தாய் என்று சொல்ல வார்த்தையின்படியாக தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை ஆணித்தரமாக நிரூபித்தார். ஆமென். உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. நான்காவதாக, மனுஷனாக தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் தேவனாக அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிற தேவனாய் இருந்தார். தான் பிதா என்பதை நிரூபித்தார். என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார் சொன்னாரே பிதா அவர். ஐந்தாவதாக மனுஷனாக, இது பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்ன எல்லா சபைகளிலும் அவர் கைவிடப்பட்ட தேவன், ஒரு நிமிஷம் பிதா அவரை கைவிட்டார் என்றுதான் இன்றைக்கு எல்லா பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இது ரகசியம். இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஊழியத்தை தான் எனக்கு என்னை போன நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் உலகத்திலே இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் மனுஷனாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொன்னார். ஆனால் தேவனாக இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று தான் பிதா என்பதை நிரூபித்தார். எப்படி? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன் பிள்ளைகளை பார்த்து, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின பிதாவாகிய தேவன். ஆமென். ஆறாவதாக, மனுஷனாக அவர் முடிந்தது என்றார். ஆனால் தேவனாக மரித்து, ஆனாலும் இதோ சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை நிரூபித்தார். எப்படி? ஆதியாகமம் 21:33 சொல்கிறது, ஆபிரகாம் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பிதா, அந்த பிதா தான் சொல்கிறான், இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக இதுதான் மிகப்பெரிய ரகசியம். தயவு செய்து ஜெபத்தோடு மனுஷனாக பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கவனிங்க, அவருக்கு மேலாக ஒரு பிதா இல்லை. ஸ்தேவான் மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவாக அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டார். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போக வேண்டும். ஆனால் இவர் மனுஷனாக பிதாவே என் ஆவியை ஒப்புக்கொண்டு சொன்னால் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள மேலே ஒரு பிதா இல்லை. உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ஒரு பிதா இருந்து அந்த ஆவியர் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தான் அந்த நித்திய பிதா என்பதை நிரூபிக்கிறத பாருங்க. அவர் மாம்சத்தில் 1 பேதுரு 3:19 பார்க்கிறோம், 18-19 பார்க்கிறோம். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு பாருங்க, அந்த ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே காவலுள்ள புறப்பட்டு போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவியிடத்தில் பிரசங்கம் பண்ணினார். என்ன ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்? என்ன? இந்த சரீரத்தில் இயேசுங்கிற சரீரத்தில் வாசம் பண்ணி இருப்பது பிதாவாகிய தேவன், ஆவியான பிதாவாகிய தேவன். ஆவியான பிதாவாகிய தேவன் நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டு ரத்தம் சிந்த அவருக்கு ஒரு சரீரம் தேவை. எபிரேயர் 10:5 மரியாளுடைய கர்ப்பத்திலே பரிசுத்தாவினால் ஒரு சரீரத்தை மட்டும் அவர் ஆயத்தம் பண்ணினார். அந்த ஆயத்தம் பண்ணின சரீரம் ஏற்கனவே 30வது வயதில் ஞானஸ்நானம் பெறும்போது ஆவியான அந்த பிதாவாகிய தேவன் அந்த சரீரம் தான் ஆயத்தம் பண்ணின அந்த சரீரத்தில் இறங்கி வந்தார். சரீரத்தை குமாரன் என்று அழைத்துக் கொண்டார். வாசம் தன்னை பிதா என்று அழைத்துக் கொண்டார். பிதாவும் குமாரனுமாக ஆவியும் சரீரமாக ஒரே தேவன் இயேசுங்கிற நாமத்திலே அன்றைக்கு அந்த இயேசுங்கிற சரீரத்தில் இறங்கி வந்த ஆவியான பிதாவாகிய தேவன் தான். கவனிங்க, மரித்த மாத்திரத்திலேயே இந்த சரீரத்தோடு வெளியேறி
காவலுள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். தான் தான் நித்திய பிதா என்பதை, மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை நிரூபித்தார். ஆமென். மூன்றாம் நாளிலே அதே தன்னுடைய சொந்த சரீரத்தில் பிரவேசித்து அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். இயேசுகிற நாமத்தில் சரீரம் வெளிப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு, ஆவியாக வரவில்லை. ஆவியான சரீரம் தான் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம். அப்படிப்பட்ட ஒரு சரீரம் தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு நாளிலே வருகையில் எல்லாருக்கும் தரிசனமானார். சீசலுக்கு தரிசனமானார். மறுபடியும் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. யோவானுக்கு பர்வத்தை திறந்து கொடுத்த கர்த்தர் காட்சி காட்டுகிற பர்வத்திலே ஒரே ஒரு சிங்காசனம், அந்த ஒரே சிங்காசனத்தை ஒருவர் வெற்றிருந்தார். மூவர் அல்ல, திரியேக தேவன் அல்ல, ஏக தேவனாக ஒருவர். பாருங்க, அந்த தேவன் தான் இறங்கி வந்தார். இயேசுகிற நாமத்திலே ரட்சணைக்கு முடித்துவிட்டு மகிமைந்த சரீரத்தோடு அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். அப்படியானால் அந்த ஏறி போன இயேசுகிற நாமத்திலே மகிமைந்த சரீரத்திலே எந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தாரோ அதே பரலோகத்தில் அந்த ஒரே சிங்காசனத்திலே ஒருவராக போய் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தார். இயேசு என்கிற நாமத்திலே பிதாவாக. ஆமென். எவ்வளவு பெரிய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இதற்கு விரோதமாக என்ன பயங்கரமான தவறான உபதேசங்களை பாருங்கள். 1 யோவான் 5:7 ஒரு பிராக்கெட்டில் ஒரு வசனம் இருக்கும். பரலோகத்திலே சாட்சி இருக்கிற மூவர். தயவு செய்து ஜாக்கிரதை. இது சாத்தான் ஒரே தேவன் மூவராய் இருக்கிறார் என்ற தவறான துருபதேசத்தை இந்த வேதத்தில் திணிக்கும்படியாக கிபி 16ஆம் நூற்றாண்டிலே சாத்தானுடைய தந்திரத்தாலே தந்திரமாக நுழைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இது வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தை. தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான இப்ப கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தேவனாய் கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது அவர் பிதா குமாரன் என்கிற ரகசியத்தை ஓமையாக பேசினார். அதே நேரத்தில் தெய்வீகத்திலும் மனுஷத்திலும் பேசினது போல தம்முடைய சீஷர்களையும் பிதா குமாரனை ஓமையாகவும் தெய்வீகத்திலும் மனுஷத்திலும் தேவனும் மனுஷனுமாக பாருங்க 2 தன்மையில எழுத வைத்தார். 2 நபர்களாக அல்ல. பாருங்க, இப்போது பாருங்க, நான் வாசித்த இந்த வசனத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். தயவு செய்து இதை விட்டு விடாதிருப்பீர்களாக. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆவிக்குரியவில சம்மதப்படுத்தும் பொழுதுதான் அது உங்களை ஆவி உயிர்ப்பிக்கும். ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு அது பைத்தியமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, அப்படியான 8:32 ரோமர் வாசிக்க வேண்டும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? வெரி சிம்பிள். இப்ப சொன்ன இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டால் இதை எளிதாக புரிந்து கொள்வீங்கள். அப்படி எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராம சொன்னால் அந்த இயேசுங்கிற சரீரம் பிதாவின் சொந்த சரீரம், தான் வாசம் பண்ண தனக்காக உருவாக்கின அவருடைய சொந்த சரீரம். அப்படியானால் அந்த தம்முடைய சொந்த குமாரன் சொந்த குமாரன் சொந்த சரீரம், இயேசுவின் சரீரம் பிதாவின் சரீரம். அப்படியானால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த சரீரம் என்று கூட பாராமல் பாருங்கள், நம்ம எல்லாருக்காகவும் தன்னையே ஒப்பு கொடுத்தவர் தன்னோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஹல்லேலூயா! இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். ஆம், ஆவியான பிதாவாகிய தேவன் அடிமை ரூபத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஒரு குமாரனாக தன்னையே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்திருப்பாரே. ஆனால் மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். இதை நிரூபிக்க அப்போஸ்தலர் 20:28 பாருங்க. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. சபை யார் இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையாம்? நம்ம படைத்த சிருஷ்டிகராகிய பிதாவாகிய தேவனுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையாம். அப்படியானால் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் யாருடைய இரத்தம்? இயேசுவின் இரத்தம். அப்படி இயேசுவின் இரத்தம் யாருடைய இரத்தம் என்று சொல்லப்படுகிறது? தேவனுடைய சுய இரத்தம்.
பாருங்க, ஆவியான பிதாவாகிய தேவன் தான் இயேசுங்கிற மேலான நாமத்தில் வெளிப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தினார். எப்படி என்று அந்த தேவ பக்தியோட ரகசியத்தை எவ்வளவு அருமையாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினபடியினால்தான் அப்போஸ்தலர் யாவரும் வார்த்தையினாலது கிரியையினாலும் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சிப்பிலே ஜனங்களை வழி நடத்தினார்கள். புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் பிதாவாகிய தேவனுடைய இரத்தம். அது இயேசு சிந்த இரத்தம். அப்ப இயேசு இரத்தம் பிதாவாகிய தேவனுடைய சுய இரத்தம். இரண்டாம் நபருடைய இரத்தம் அல்ல, ஒரு மூன்றாம் நபருடைய இரத்தம் அல்ல, இரண்டாம் தேவனுடைய இரத்தம் அல்ல. இந்த ரகசியங்களை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஆம், அப்படியானால் தன்னே பலியாக ஒப்பு கொடுத்தவர் பாருங்க, தன்னே பலியாக ஒப்பு கொடுத்தது தான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அதுதான் தேவனுடைய அன்பு. இல்லாவிட்டு அது ஒரு அரசியல்வாதியோட அன்பா இருக்கும். அவர் பர்வத்தை உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒருத்தர் அனுப்பிவிட்டு அதை வேடிக்கை பார்ப்பது. இன்னைக்கு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தொண்டர்களை ஏவி இவங்க இயேசு ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க, தொண்டர்களை ஏவி விட்டு சாக வைப்பாங்க. அது அரசியல்வாதியோட அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு, அவரை நம்மை படைத்த சிருஷ்டிகரே இரட்சகராக வெளிப்பட்டு தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அதுதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஏசப்பாவோட அன்பு, பிதாவாகிய ஏசப்பாவோட அன்பு. ஆமே, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த ரகசியம் கிபி 3ஆம் நூற்றாண்டிலே ஒரு அஞ்ஞான மார்க்கத்து மூலமாக உண்டான ஒரே தேவன், ஆனால் 3 தனிப்பட்ட தேவர்களாக இருக்கிறார்கள். பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்தாவியான 3 பேர் என்று சொல்லி ஆண்டு பாருங்க விசுவாசிக்கிற பாருங்க, இந்த திரியேக விசுவாசத்தை வெறித்தனமாக விசுவாசிக்கிறவர்கள் போதிக்கிறவர்களுக்கு இது மூடத்தனமாக இருக்கும், பைத்தியகாரத்தனமாக இருக்கும், வேத புரட்டாக இருக்கும். நான் கேட்கிறேன், ஆவியார் நம்மை படைத்த ஆவியான பிதாவாகிய தேவன் தான் நமக்காக இயேசுங்கிற நாமத்தில் குமாரனாக வெளிப்பட்டு ரத்தம் சிந்தி நம்ம ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணினார் என்பது வேத புரட்டா? இதான் துருபதேசம், திரியேகம், துருபதேசம், விக்கிரக வழிபாட்டு உபதேசம். ஒரே தேவன் 3 தனிப்பட்ட நபராக இருப்பது விக்கிரக வழிபாடு. இந்த கடைசிகள் தயவு அறிந்து கொள்ளுங்க. இந்த விக்கிரக வழிபாடு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அறியாமல் காலங்க தேவன் காணாத போயிருந்தார். இது இயேசு தான் நித்திய பிதா, தான் ஒருவரை தேவனை நிரூபிக்கிற காலம். ஆம், அப்படியான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு உண்மையான ஊழியக்காரர்கள், இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். வெளியேறப்பட்ட ரட்சிப்பை இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் யோவான் 8:24-27 பாருங்க, நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை தீர்ப்பை கொடுத்துட்டாரு. பாருங்க, எல்லாரும் பிதாவை குறித்து அங்க ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்னார், என்னை அறிந்தீர்களானா என் பிதாவை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு 24 சொல்கிறார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். நானே அவர் என்று அவர் யாரை குறித்து பேசுகிறார்? 27ஆம் வசனத்தை பாருங்க, திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு போல அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அறிவில்லை. ஆனால் பிதாவை குறித்து பேசினார். என்ன பேசினார்? இயேசு கிறிஸ்துவாகிய நானே பிதாவாகிய அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். இதுதான் கடைசி கால எச்சரிப்பு. மறுபடியும் சொல்கிறேன், அறியாமுள்ள காலங்களை தேவன் காண போல் விட்டு விட்டார். இதற்காகத்தான் எங்களை போன்ற ஊழியக்காரர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுல ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியம், உண்மையான ரட்சிப்பின் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஊழியம், ஜனங்களை உண்மையான மனவட்டையில் ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆம், துருபதேசம், திரியேகம், சாத்தானாலே கொண்டு வரப்பட்ட ஒரு உபதேசம், ஒரு விக்கிரக வழிபாடு உபதேசம் தான் திரியேகம். இதை மறந்துடாதீங்க, இதை விட்டு விலகுங்க. இப்போ பார்ப்போம், அப்படியே ஆவியான பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் இயேசுங்கிற மேலான நாமத்தில் வெளிப்பட்டு தன்னையே அவர் நமக்காக ஒப்பு கொடுத்திருப்பாரே, ஆனால் மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்காமல் இருப்பது எப்படி? கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்காமல் இருப்பது எப்படி? பொருளாதார நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்காமல் இருப்பது எப்படி?
நல்ல துணையை கொடுக்காமல் இருப்பது எப்படி? நல்ல படிப்பை கொடுக்காமல் இருப்பது எப்படி? நல்ல சம்பளத்தோடு வேலை கொடுக்காமல் இருப்பது எப்படி? நீங்கள் செய்கிற தொழிலை அதிகமாக ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? சொந்தமான தொழிலை கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஒரு நல்ல சொந்தமான வீட்டை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? நல்ல சொந்தமான நல்ல வாகனத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? நீங்கள் கேட்பதெல்லாம் தராமல் இருப்பது எப்படி? அவர் ஆயத்தமிக்க வெளியேறப்பட்ட ரட்சிப்பை உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? நித்திய ஜீவனை அருளாது இருப்பது எப்படி? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை சஞ்சரிக்கிற கிருபையை உங்களுக்கு தராமல் இருப்பது எப்படி? சரியான சத்தியத்தில் உங்களை நடத்தாமல் இருப்பது எப்படி? தன்னையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற ஆசீர்வாதங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? ஆமே, அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படியானால் இன்றைக்கு வர வேண்டிய நீங்கள் கடந்து வர வேண்டிய ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு கேளுங்க. இந்த செய்தி கேட்டு என்னை சிருஷ்டித்தராகிய என் பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்பட்டு தன்னே பலியாக ஒப்பு கொடுத்தாரே என்ற விசுவாசத்தோடு, அப்படியானால் தன்னே கொடுத்தவர் எனக்கு மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் எப்படி என்கிற அந்த விசுவாசத்தோடு கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்க. அவர் நிரூபிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அருளாமல் இருக்கிறாரா இல்லையான்னு சோதிச்சு பாருங்க. இந்த வார்த்தை சத்தியம், இதான் உண்மையான சத்தியம். சாத்தான் மறைச்சிட்டான், ஆனால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இன்றைக்கு வார்த்தையின்படியாக தன்னையே படியாக ஒப்பு கொடுத்த நம்ம சிருஷ்டிகராகிய தேவன் இயேசுங்கிற நாமத்திலே மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி எப்படி எப்படி? அடிமைக்கு ஆண்டு வந்து சத்தியத்தை நிரூபிக்கத்தான் அந்நிய பாஷை வியாக்கியானங்கிற மகிமையான பரிசுத்தான் வரத்தை கொடுத்தார். இது கடைசி கால அடையாளம். ஏசப்பா தான் நித்தியபன் நிரூபிக்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை. தாழ்மையோடு சொல்லுகிறேன், இந்த அந்நிய பாஷை வியாக்கியானத்தோடு இது கடைசி ஒரு ஆவிக்குரிய அடையாளம். ஆண்டோட வருகைக்கு முன்பாக இது கடைசி அடையாளமாக காணப்பட்ட வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. நான் சீக்கிரமாக ஒரு செய்தி அவங்களுக்கு எடுக்கிறேன் பாருங்க. ஆதலால் இனி காலம் செல்லாது, நியாயாதிபதி இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆண்டோட வரைக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டு நிச்சயமாக இந்த விசுவாசத்தோடு செபிங்க. நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக அருள் செய்வார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்நிய பாஷை வியாக்கியானத்தின்படியாக ஆண்டவரே உங்களோட பேசுகிற சில வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு கேட்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். हमारा समय का लाइक टेक मी सत्யம் passion take me class doing me Lord Jesus Christ. உன்னை எப்போதுமே ஆசீர்வதிக்க வேண்டும்ங்கிற வைராக்கியத்தோடு எப்போது உன்னோடு இடைபடுகிற உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. हमारा समय का लाइक टेक मी packle like take me सत्யம் passion take me class doing me Lord. உன்னை ஆசீர்வதிக்க வைராக்கியம் கொண்டிருக்கிற தேவன் நான் ஒருவர் என்பதை மட்டும் விசுவாசிக்க தவறிவிடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்வாயாக. லமரஷமன், என்னை தவிர யார் தேவன்? நான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவன் என்பதை நீ மறந்து விடாதிருப்பாயாக. நான் ஒருவராய் வானங்களை விட்டு பூமியை பரப்பினவர் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பாயாக. நீ வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அது நிமித்தமாக நீ என்னை குறித்து யார் என்று அறிந்தபன் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை சொல்லியிருக்கிறேனே. இயேசுங்கிற நாமத்துக்குள்ளாக தான் நித்திய ஜீவன் இருக்கிற மாதிரி அறிந்திருக்கிறாய் அல்லவா? என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்பதை மறந்து விடாதிருப்பாயாக. என்னை குறித்து காணப்படுகிற தவறான உபதேசத்தை குறித்து இடர்கள் அடைவாயானால் உனக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட பாக்கியத்தை மட்டும் நீ இழந்து போவாய் என்பதை மறந்து விடாது. நானே உன்னோடு கூட பேசுகிற நேரத்தில் நீ எனக்கு செவி கொடுக்காமல் இருப்பது எப்படி? இதெல்லாம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க மாட்டாயா? நீ எந்த காலத்தில் வாழ்க என்பதை ஆராய்ந்து பார்க்க மாட்டாயா? உன்னை உய்த்து ஆராய்ந்து பார்த்து உன்னை சீர்படுத்துவாயாக.
Come on, Aston, take him, Shakla, Aston, take him, Sateri. சீர்படுத்தும்படியாக என் கருத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. லோ ரபா ஷமேக லகன் டெக் மிஷ டோப அஸ்டன் டெக்கி நேமரா. உனக்காக எல்லா விதமான நன்மையில் கொடுத்து உன்னை வருகையிலே ஆயத்தப்படுத்த வேண்டியவர் நான் மட்டுமே என்பதை மறந்து விடாதிருப்பாயாக. லோ ரபா ஷமேக லகன் டெக் மிஷ பக்கல் லகன் டெக் மிஷ டெனி. நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நீ பயப்படாதிருப்பாயாக. ஷமா ஹாஸ்டன் டெக் மிஷ லா அகல் லகன் டெக் மிஷ ந அகல் லகன் டெக் மிஷ டெனிமிக்கரா. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உபதேச சட்டத்தின்படியாக நான் யார் என்பதை விசுவாசித்து என்னை நோக்கி பார். நீ தேற்றப்படுகிற ஒரு அடையாளத்தை இன்றைக்கே நான் உனக்கு காட்டுவேன். இந்த வார்த்தை நீ உண்மையாக விசுவாசிக்கிறாயா? இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்ல முடியாது. உன் தேவனாய் கர்த்தர் நான் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாது. ஜீவனுள்ள தேவனாக நான் ஒருவரே உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நடத்த முடியும், உன்னை மகிமையால் நிரப்ப முடியும் என்பதை மறந்து விடாதே. ஜாக்கிரதையாயிருந்து உன் ஆத்மாவை காத்துக்கொள். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தில் நடத்த இந்த உண்மையான வார்த்தையை அறிந்து ஜெபிக்கட்டும். எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய கருத்து பெற்றுக்கொள்ளட்டும். நீர் ஒருவதான் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரையும் எல்லா நன்மை நிரப்புங்கப்பா. எல்லா போராட்டத்தின் விடுதலை கொடுங்க. சிலுவையிலே நீ வந்து பாடுபட்ட நோக்கம் எல்லாருடைய வாழ்க்கை நிறைவேறட்டும். நீர் ஆயத்தம் இருக்கிற நன்மையிலெல்லாம் பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வார்களாக. கரம் பிடித்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி அநேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது கடைசி கால செய்தி. ஏற்கனவே பல செய்திகள் இப்படி கொடுத்துருக்குறோம். இன்னும் வரப்போகிற நாட்கள் நீங்கள் அறியாத செய்திகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஒரு 2 காரியங்கள். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம். அங்கு மாதந்தோறும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 2 மணி மட்டுமாக ஒரு பரிசுத்த உபவாச கூட்டம் நடக்கிறது. நாங்கள் வருகிறோம். தயவுசெய்து அதில் கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாதம் 27, 28 சனி ஞாயிறு பெங்களூர் சிவாஜி நகரில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையில் செய்தி கொடுக்கும்படியாக வருகிறேன். சனிக்கிழமை 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை 6 செய்தி கொடுப்பேன். பெங்களூர் பகுதியிலேருந்து நிறைய பிள்ளைகள் தொடர்பு கொண்டிருக்கிறீங்க. இதை குறித்து வைத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன சபை தான், ஆனால் ஏசப்பாவோட மனவாட்டி சபை. வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விளம்பரத்தை பாருங்கள். ஆமென்.